அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இரு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை ஒவ்வொரு தனி மனிதரும் தான் அன்றாடம் எதிர்கொள்ளுகின்ற சிக்கல்களும் சவால்களும் அதன் நமக்குள்ளதான் நாம் அன்றாடம் சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் தீர்வுகள் இருக்கிறது. இப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தீவிரமாக விதைக்கக்கூடிய சில இந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து இது 72வது மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது 72வது பேட்சுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களுக்கு மேல இந்த நிகழ்வை நாம நடத்தியதனுடைய ஒரு சின்ன நிகழ்வு உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தொடர்ந்து நாம பயணிக்கக்கூடிய பயணத்துல ஒரு உணர்வு பொதுவான உணர்வாக இருக்கும். எல்லாருக்குமே இது யாரா இருந்தாலும் சரி, நம்ம கூட பயணிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு புத்தியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே நம்ம அன்றாட நிகழ்வுகள்ல நாம சந்திக்கிற சம்பவங்களா இருக்கலாம், நாம திட்டமிடுறதா இருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன்ல நீங்க இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப காமனா இருக்கு. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே பெட்டரா மாறணும் இப்படிங்கிறது காமனா இருக்கு. நான் பெட்டரா இருக்கணும், நான் பெட்டரா மாறணும், என் லைஃப் ஸ்டைல் பெட்டரா இருக்கணும், என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய growth வளரணும், நான் பொருள் சேர்த்துறது அதிகரிக்கணும், என்னுடைய சேமிப்பு அதிகரிக்கணும், என்னுடைய தொழில் டெவலப் ஆகும், என்னுடைய நாலேஜ் அப்டேட் ஆகும். இப்படி நமக்கு இம்ப்ரூவ் ஆகணும், மேம்படணும் அப்படிங்கிற இந்த ஒரு எலிமெண்ட் எல்லாருக்குமே காமனா இருக்கு. யாருமே எதுவுமே நமக்கு வளரவே வேண்டாம், கிடைக்கவே வேண்டாம் அப்படின்னு இங்க யாருமே இல்லை. அப்படி எது கிடைச்சாலும் வேண்டாம்னு சொல்றவங்களும் இங்க யாரும் இல்லை. ஒண்ணு நாலேஜ் அசட் இன்க்ரீஸ் ஆகணும்னு இருக்குது, இல்லைன்னா நமக்கான இன்கம் இம்ப்ரூவ் ஆகணும்னு இருக்கு. அப்போ குரோத் ஒரு ஒரு குரோத் தேவைப்படுது எல்லாருக்குமே. பொதுவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா குரோத், வளர்ச்சி சொல்லலாம் தமிழ்ல. அப்ப இங்க அனைவருக்குமே எது பொதுவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவா இருக்கு. அது டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வேணா நீங்க சொல்லிக்கங்க, பெட்டர்மெண்ட் எப்படி வேணா சொல்லிக்கங்க. ஆனா வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் காமனா பொதுவா எக்ஸ்பெக்டடா இருக்கிறாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சி இந்த 71 பேட்ச்ல நாங்க அவுட்கமா என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமனா எல்லாருக்குமே growth இருந்திருக்குது அப்படிங்கிறத நாங்க யாரெல்லாம் இந்த 21 நாள் பயணம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் growth இருந்திருக்கிறதா நாங்க பார்க்கிறோம். சில பேர் மனநிலையில் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள், சில பேர் பொருளாதாரத்தில் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள், சில பேர் தான் செய்யற தொழில்ல மேன்மை அடைந்திருக்கிறார், சில பேர் தன்னுடைய வருமானம், சில பேர் தன்னுடைய சேமிப்பு, இந்த மாதிரி வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட நாங்க என்ன ஒரு விஷயத்த அஷூர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 21 டேஸ்ல நிச்சயமா உங்களுக்கு ஒரு growth உறுதி அப்படின்னு நான் சொல்றேன். இந்த 21 டேஸ் நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் சம் growth. அந்த growth உங்களுக்கு எதுல தேவையோ அதுல நீங்க தீவிரமா இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும்.
அப்ப இந்த growth உங்களுக்கு எதுல தேவை? இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான உலகத்துல ஒரு ஹியூமன் லைஃப்னுடைய நீங்க வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு, பிரேக் ஆகலாம். ஹலோ செக். பிரேக் ஆகுது குருஜி. பிரேக் ஆகுதுங்களா? ஹலோ செக். இப்ப 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 பிரேக் ஆகுதுங்களா? இல்லைங்க குருஜி. கரெக்டா இருக்கு. அப்போ இந்த வளர்ச்சி இப்போ உங்களுக்கு எதுல வளர்ச்சி தேவைப்படுதோ அதுல வளர்ச்சிக்கு இந்த நிகழ்வு உதவி பண்ணுன்னு நான் சொல்றேன். இந்த 21 நாள் பயணங்கள் அதிகாலை 4 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் பயணம் பண்ற இந்த ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரங்கிறது உங்களுக்கு எதுல growth தேவையோ அதுல நீங்க தீவிரமா இருக்கிறதுக்கும் வளர்ச்சியை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் இந்த பயணம் உங்களுக்கு உதவும். சோ இது ஒரு ஜேர்னி. இந்த 21 days இஸ் அ ஜேர்னி. இத கிளாஸ்ன்னு பார்க்காதீங்க, பாடம் சொல்லி கொடுக்குறோம்னு நினைக்காதீங்க. நம்ம ஏதோ தெரியாததை கத்துக்க போறோம்னு நினைக்காதீங்க. இங்க புதுசா நம்ம எதையும் பேச போறதில்லை. ஆனா நம்ம கவனிக்க தவிர்த்ததை பத்தி பேசுவோம். நம்ம எதையெல்லாம் கவனிக்க விட்டுட்டோங்கிறத பத்தி பேசுவோம். இது இவ்வளவுதானாங்கிற தெளிவு கிடைக்கிற மாதிரி பேசுவோம். இப்படி நாம இதை யோசிக்கவே இல்லையேங்கிற மாதிரி பேசுவோம். இது தெரியாம இவ்வளவு நாள் இருந்துட்டோமேங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் வரும். அவ்வளவுதான். அப்ப இந்த 21 நாட்கள் என்பது ஒரு கலந்துரையாடல், ஒரு என்லைட்டன்மெண்ட் கான்வர்சேஷன். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம். என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட கலந்துக்க போறோம், உங்களுடைய அனுபவத்தை நான் கேட்டுக்க போறேன். We are going to exchange an experiences which helps for the exponential. நாம் அனைவரும் நம்மளுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அனுபவத்தின் புரிதல்கள் நமக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அனுபவத்தின் புரிதல்கள் அதிகமாச்சுன்னா அது வளர்ச்சிக்கு உதவி செய்யும். இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அனுபவத்தின், எழுதிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நல்லா எழுதிக்கங்க, இதை புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணுங்க. அனுபவத்தின் அணுகுமுறை, அனுபவத்தின் அணுகுமுறை எழுதிக்கங்க. அனுபவத்தின் அணுகுமுறை வளர்ச்சிக்கு, அனுபவத்தின் அணுகுமுறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அனுபவத்தின் அணுகுமுறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இப்ப இதை அப்படியே தனித்தனியா பிரிச்சு பாருங்க. அனுபவத்தின் அணுகுமுறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்திலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த முறை ஒரு விஷயத்த செய்யும் போது உங்க அணுகுமுறை மாறும். ஏற்கனவே நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க அதுக்கப்புறம் அதை நீங்க செயல்படுத்தும் போதான அப்ரோச் மாறும். அந்த அப்ரோச் மாறும்போது உங்க growthக்கு அது பாத்தா இருக்கும். இட் வில் பி a path for a growth. அப்போ அனுபவத்தின் அணுகுமுறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதுல உங்களுக்கு என்ன புரியுது? அனுபவத்தின் அணுகுமுறை எப்பொழுது மாறும், எப்பொழுது சரியாகும்? ஒரு இடத்துல போய் நான் கரண்ட் கம்பத்தை தொடுறேன், ஷாக் அடிக்குது. நான் மறுபடியும் அந்த கரண்ட் கம்பத்தை தொட்டா ஷாக் அடிக்குங்கிற அனுபவம் வந்துருச்சு எனக்கு. அப்ப அந்த கரண்ட் கம்பத்தை தொடும் பொழுது ஒண்ணு கிளவுஸ் போடணும், இல்லைன்னா அந்த இடத்துல கரண்ட்டை கடத்தாத ஒரு பொருளை வச்சு நான் பண்ணணும்னு என்னுடைய அணுகுமுறை மாறுது. அணுகுமுறை மாறும்போது அது என்னுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்குது.
அப்போ இந்த அனுபவத்தின் அணுகுமுறைய உங்க வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஃபீல்டுல செயல்படுத்த போறோம். ஒண்ணு பணம், மணி. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து மணி, பணம். பணம் சார்ந்து இது வரைக்கும் என்ன மாதிரியான அனுபவத்தை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க? அந்த பணம் சார்ந்த அனுபவத்திலிருந்து நீங்க என்ன மாதிரியான அணுகுமுறையை பணத்தை நோக்கி நீங்க மாத்திக்கலாம்? அந்த பணத்தை நோக்கி நீங்க செயல்படுத்துற அணுகுமுறை உங்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிக்கு அது வழிவகுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த 21 நாள்ல. 2வது உறவுகள். உறவுகள்ல சிக்கல்கள் இருக்கிறது, உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, உறவுகள்ல வந்து சுமூகமான சூழ்நிலை இல்லை. அப்போ உறவுகள்ல ஏற்கனவே நீங்க கையாளுறீங்க, உறவுகளோடு ஏற்கனவே கலந்துரையாடுறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை வச்சு மறுபடியும் அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணலாங்கிற அணுகுமுறையை நீங்க மாத்துறீங்க. அந்த அணுகுமுறை மாத்துறதுனால உங்களுடைய வளர்ச்சிக்கு அது வழிவகுக்குது. இது 2வது. 3வது உங்க தொழில், உங்க பிசினஸ், அல்லது நீங்க ஜாபுக்கு போறவங்க இருக்கலாம், இல்ல நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பொதுவா உங்க ப்ரொஃபஷன் வச்சுக்கோங்க, உங்க கரியர் அப்படி வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நான் என்னுடைய தொழிலையோ, நான் வேலைக்கு போற இடத்துலயோ, என்னுடைய கெரியர்லயோ நான் ஒண்ணு முயற்சி பண்ணி ஒரு அனுபவத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த அனுபவத்திலிருந்து நான் ஒரு அணுகுமுறையை செயல்படுத்துறேன். அந்த அனுபவத்திலிருந்து கிடைச்ச அணுகுமுறையை நான் செயல்படுத்தும் போது அது என்னுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. 4வது ஹெல்த், ஆரோக்கியம். நமக்கு உடம்புல ஏதோ ஒரு ஹெல்த் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு, ஏதோ ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதி நாம செய்த செயல்னால வந்ததா, இல்ல ஹெரிடிட்டரி நம்மளுடைய முன்னோர்கள்னால ஜெனட்டிக்னால வருதா அப்படிங்கிற ஒரு தெளிவை எடுத்து அந்த வியாதியை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது அதுல ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவத்திலிருந்து அணுகுமுறை மாறுது. அந்த அணுகுமுறையினால நம்ம வளர்ச்சிக்கு அது வழிவகுக்கிறது. அடுத்தது சமுதாயம். சமுதாயத்துல நான் ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்திலிருந்து அணுகுமுறை மாறுது. அணுகுமுறையில எனக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்குது. அவ்வளவுதான். இப்போ இந்த 5 வகையான செக்மெண்ட். ஒரு தனி மனிதன் தான் அன்றாட காலையில இருந்து நைட்டு தூங்க போறதுக்குள்ள அவர் இந்த 5 விஷயத்துக்காகவும் என்ன பண்றாரு? வளர்ச்சியை அவர் எதிர்பார்க்கிறாரு. பணத்துல வளர்ச்சி எதிர்பார்க்கிறாரு, உறவுகள்ல மேம்பாட்டை எதிர்பார்க்கிறாரு, தொழிலையும் வளர்ச்சி எதிர்பார்க்கிறாரு, ஆரோக்கியத்திலையும் வளர்ச்சி எதிர்பார்க்கிறாரு, சமூகத்திலையும் ஒரு நல்ல பெயரை, நல்ல அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறாரு. உண்மையா இல்லையாங்க? இது 5லயும் நமக்கான வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கணும். இந்த 5லயும் உங்களுக்கு ஒரு குரோத்தை உறுதிப்படுத்துறதாங்க இந்த பயணம். இந்த 21 டேஸ் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, இந்த 5 செக்மெண்ட்லயும் உங்களுக்கு ஒரு குரோத்தை என்ஷூர் பண்ணும். யூ வில் ஹேவ் growth. வளர்ச்சி இருக்கும், மேம்பாடு இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த 21 நாட்கள்? இந்த 21 நாட்கள் இந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு விஷயத்த தவறாம பண்ணணும். ஒரு விஷயத்த தவறாம பண்ணணும், மிஸ் பண்ணவே கூடாது. நான் சொல்ல போற விஷயத்த நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அப்பதான் வளர்ச்சி இருக்கும். மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அது என்ன அப்படின்னா, இந்த 1.5 மணி நேரத்துல நம்ம வளர்ச்சிக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, growth, வளர்ச்சி எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, வளர்ச்சியை நீங்க எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் புரிதல் இருக்கணும். நம்மளுடைய சுயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். 2வது செல்ஃப் கரெக்ஷன். முதல்ல செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், 2வது செல்ஃப் கரெக்ஷன், 3வது செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன். இந்த வளர்ச்சிக்கு கொஞ்சம் என்ன தமிழ்லையும் தேவை? குருஜி, குருஜி கொஞ்சம் தமிழ்லையும்.
ஓகேங்க. அதாவது செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா சுய புரிதல். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா, உங்களுக்கு வளர்ச்சி தேவைன்னா முதல்ல சுய புரிதல் தேவை, செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ரெண்டாவது என்ன தேவை? செல்ஃப் கரெக்ஷன் தேவை, சரிப்படுத்தி கொள்ளுதல், சுயமாக சரிப்படுத்தி கொள்ளுதல், அது தேவை. மூணாவது என்ன தேவை? செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன், சுய மேம்படுத்துதல். தமிழ்ல சொல்லணும், சுய மேம்படுத்துதல். நன்றி குருஜி, நன்றி குருஜி. சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு சுழற்சிங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்ஷன், டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிறது ஒரு சுழற்சி. இப்ப புரிதல் ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து இப்ப நீங்க அதாவது சரிப்படுத்தாமே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் புரிஞ்சு மட்டும் வச்சிருக்கீங்க, நீங்க சரிப்படுத்தவே இல்லை. அப்பனா மேம்படுத்துதல் நடக்குமா? டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குமா? சரி, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஆமாப்பா, எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது, எனக்கு புரியுது. நான் வந்து ஒரு விஷயத்த தள்ளி போடுற பழக்கத்தை வச்சிருக்கிறேன், எனக்கு புரியுது. நான் அதை சரிப்படுத்தணும், எனக்கு தெரியுது. அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க அதை சரிப்படுத்தவே இல்லை, நீங்க கரெக்ஷன்ஸ் செய்யவே இல்லை, தள்ளி போடுற பழக்கத்தை நீங்க சரிப்படுத்தவே இல்லை, நீங்க அதுக்கு தேவையான ரெமிடியை நீங்க எடுக்கவே இல்லை. அப்ப டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குமா? நடக்காது இல்லைங்களா? எனக்கு டிரான்ஸ்பர்மேஷன் வேணும்னா நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் நடைமுறைப்படுத்தணும், கரெக்ட் பண்ணணும். செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் கரெக்ஷன் அண்ட் செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன். அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் பணத்தை எப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிறேன், பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன், பணத்தை நான் எப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கேன். செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர் செல்ஃப் வித் ரிகார்ட்ஸ் டு மணி. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் சார்ந்த உறவுகளை நீங்க எப்படி எல்லாம் கையாளுறீங்க, உறவுகள் உங்ககிட்ட என்னவா இருக்கிறாங்கன்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட், சுய புரிதல். இந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்ப நடக்கும்னா செல்ஃப் என்கொயரி மூலமா தான் நடக்கும். சுய பரிசோதனை மூலமா தான் சுய புரிதல் கிடைக்கும். அந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் செல்ஃப் என்கொயரி அப்படி எழுதிக்கங்க. செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் செல்ஃப் என்கொயரி. சுய புரிதல் என்பது சுய பரிசோதனை மூலமாகத்தான் நடக்கும். சுய புரிதல் என்பது சுய பரிசோதனை மூலமா தான் நடக்கும். அப்ப செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் செல்ஃப் என்கொயரி. ரெண்டாவது செல்ஃப் கரெக்ஷன். செல்ஃப் கரெக்ஷன் எது மூலியமா நடக்கும்? இப்ப செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து செல்ஃப் என்கொயரி மூலியமா நடக்கும். செல்ஃப் கரெக்ஷன் எது மூலியமா நடக்கும்? செல்ஃப் கரெக்ஷன் எது மூலியமா நடக்கும்? உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது எது மூலியமாக நடக்கும்? செயல்பாடு மூலமா. சுய மேம்பாடு. சுய மேம்பாடு. செயல்பாடுதான் கரெக்ஷன்பா. பட் அது எது மூலியமா நடக்கும்னு நான் கேட்கிறேன். அந்த கரெக்டுங்க. சுய மேம்பாடு எது மூலியமா நடக்கும்? இப்ப இங்க புரிஞ்சுக்கங்களேன். இப்போ செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் செல்ஃப் என்கொயரி. சுய புரிதல் என்பது சுய பரிசோதனை மூலமாக ஒரு பரிசோதனை பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு புரிதல் நடக்குது. அப்ப கரெக்ஷன்ங்கிறது எது மூலியமா நடக்கும்னு நான் கேட்கிறேன். ஆக்ஷன் மூலியமா நடக்குங்களா குருஜி? இல்லைங்க, ஆக்ஷன் இஸ் காமன். கரெக்ஷன் எது மூலியமாக நடக்கும்? செல்ஃப் கிளாரிட்டி. கிளாரிட்டி இருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா? புரிதலுக்கு இருக்குமா? தெளிவு, சுய தெளிவு சுய புரிதலுக்கு வழிவகுக்குமா? செல்ஃப் கிளாரிட்டி லீட்ஸ் டு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது செல்ஃப் கரெக்ஷன். நீங்க ஒரு தெளிவு கிடைக்கும் போது தானங்க நீங்க செயல்படுவீங்க. கரெக்ட் தானே? இது அக்ரி பண்ண முடியுதா உங்களால? அதாவது செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் செல்ஃப் என்கொயரி, செல்ஃப் கரெக்ஷன் வித் செல்ஃப் கிளாரிட்டி. கிளாரிட்டி இருக்கும் பொழுதுதான் நீங்க கரெக்ட் பண்ணுவீங்க. அந்த கிளாரிட்டி அதிகமாக அதிகமாக தான் நீங்க கரெக்ட் பண்ணுவீங்க. அப்ப செல்ஃப் கரெக்ஷன் வித் செல்ஃப் கிளாரிட்டி, சுய தெளிவு. சுய தெளிவு ஏற்படும் போது நீங்க சரிப்படுத்தக்கூடிய விகிதாச்சாரம். இப்ப உங்களுக்கு தெளிவு வந்துருச்சுன்னா வேற யாரும் சொல்லி நீங்க செய்ய மாட்டீங்கப்பா. பாத்திருக்கீங்களா?
இந்த தெளிவு அதிகரிக்கும் போது எங்கோ ஒரு இடத்துல தெளிவு வரும்போது யாருமே நமக்கு சொல்ல வேண்டியது இருக்காது. ஓங்கி மண்டையில ஒரு அடி அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நமக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் செல்ஃப் என்கொயரி, செல்ஃப் கரெக்ஷன்ஸ் வித் செல்ஃப் கிளாரிட்டி. சுய தெளிவு வரும்போது அது சரிப்படுத்துதல் தானாக நடக்கிறது. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப நடக்கும்? செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப நடக்கும்? சுய மேம்படுத்துதல். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க. நீங்க அப்படியே நீங்க இதுவரைக்கும் இருந்த ஆள் வேற, இப்ப வேற ஒரு ஆளா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க. அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப நடக்கும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இம்ப்ளிமெண்டேஷன்ல, அக்செப்டன்ஸ்ல, இன்னும் கொஞ்சம் சிந்திங்களேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னப்பா ராமு? புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்றப்பா குருஜி. அப்ளை பண்ணும்போது சரிங்க, அப்ளை பண்ணும்போது நடக்கும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதனால நடக்கும்? ரொட்டீனா அதை ஃபாலோ பண்றது மூலம். ரொட்டீனா ஃபாலோ பண்றீங்க. ஓகே. ஆக்ஷன், ரொட்டீன், எண்ணங்களின் மாறுபாடு சொல்லலாம். எண்ணங்களின் மாறுபாடு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நீங்க இத கனெக்ட் பண்ணி பாருங்களேன். செல்ஃப் என்கொயரி லீட்ஸ் டு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் கிளாரிட்டி லீட்ஸ் டு செல்ஃப் கரெக்ஷன், then what leads to self transformation? நம்ம நினைச்சாதான் சார் நடக்கும். என்னங்க புரியல? நம்ம நினைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்தணும். கரெக்டுங்க. பட் செயல்படுத்துறதுனால மட்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருமான்னு நான் கேட்கிறேன். கன்சிஸ்டன்சியா அதை செயல்படுத்தும். அதுல பாதி ஆன்சர் வந்துருச்சு, இன்னும் பாதி. நீங்க சொன்ன மாதிரி தடைபடாத தீவிரத்துடன் புரிந்து செயல்படும் போது அது நடக்கும். ஓகே. இப்ப தமிழ்ல கற்றுக்கொள்ளும் போது கரெக்ஷன் பண்ண முடியும். இல்ல, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு சுய மாறுதல், சுய மேம்படுதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லணும். அந்த சுய மாறுதல், சுய மேம்படுதல் அப்படிங்கிறது எப்ப நடக்கும்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நடக்கும். தொடர்ந்து ஒண்ணு பண்றீங்க அப்படிங்கும்போது சுய மாறுதல் நடக்கும். தடைபடாம நடக்கும் பொழுது நமக்கு சுய மாற்றம் நடக்கும். இன்னும் சின்னதா ஒரே ஒரு பாயிண்ட் தான். பழக்கம் வழக்கமாகும் போது மாறும். கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வந்துட்டீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தையை போட்டா, நம்மளோட எண்ணத்தோட நம்பிக்கையோட சேர்ந்து ஓகே, நம்பிக்கை ஓகே. ஆனா இன்னும் கொஞ்சம் வாங்க, கன்சிஸ்டன்சி, தடைப்படாத தீவிரம், இதெல்லாம் கொஞ்சம் தொடர்பு படுத்தி பாருங்களேன். ஒண்ணு நடக்கும் பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, சுய மாறுதல், சுய மேம்படுதல் நடக்குது. அதை நம்ம ஃபுல்லா உணர்ந்து செயல்படும் போது, உணர்ந்து பண்ணும்போது நடக்குது. ஆனா தொடர்ந்து நடந்தாதானே அது டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். அப்ப தொடர்ந்து நடக்கும்போது அது வேற ஒண்ணா இருக்குது. அது என்னன்னு கேக்குறேன். குருஜி செல்ஃப் டிசிப்ளின் குருஜி. செல்ஃப் டிசிப்ளின் என்னங்க? சுய ஒழுக்கம், அவேர்னஸோட சார், சுய கட்டுப்பாடு, அவேர்னஸ், கட்டுப்பாடு. நீங்க இது எல்லாமே வந்துங்க, நீங்க ஒரு எக்ஸ்டர்னல்ல இருந்து பாக்குற பார்வையில பாக்குறீங்க. கொஞ்சம் உள்ள இருந்து பாருங்க, உங்களுடைய இன்னர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க, உங்களுடைய அகப்பார்வையில இருந்து பாருங்க. அகப்பார்வையில இருந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப நடக்கும்? செல்ஃப் என்கொயரி இருக்கும்போது செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. செல்ஃப் கிளாரிட்டி இருக்கும்போது அது செல்ஃப் கரெக்ஷன் மாறுது. அப்ப என்ன இருந்தா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்? பாதி வந்துருச்சு. கன்சிஸ்டன்சி இஸ் குட். கன்சிஸ்டன்சி இருக்கும்போதுதான் அது டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். நம்ம என்ன சொல்லுங்க வித்யாசாகர். நம்ம என்ன தப்புன்னு ரிலீஸ் பண்றோமோ அதை செய்யாம
ஸ்டாப் பண்ணி சேஞ்ச் ஆகுது. ஓகே. அது அது வந்து அந்த ப்ரீவியஸ் ப்ராசஸ்ல நடந்துருது. ஓகே, உங்களுக்கு அங்க கிடைச்சிருது. ஒரு செல்ஃப் கிளாரிட்டி கிடைச்சிருது. சரி அந்த செல்ஃப் கிளாரிட்டி கிடைக்கும் போது அதை நீங்க கரெக்ட் பண்றீங்க. தப்புன்னு தெரிஞ்சு அதை நீங்க செய்யாம இருக்கிறீங்க. சரி அப்ப இன்னொன்னு நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கும். சார் மாற்றம் நம்மள்ட்ட இருந்து இல்ல சுய கட்டுப்பாடு. ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றது. அதுதான் அந்த அந்த நீங்க நீங்க வந்து அந்த இந்த இது நடக்கிறதுனாலதான் நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ரியாக்ட் பண்ணாம இருக்கிறீங்க. வணக்கம் குருஜி. அகத்தெளிவா குருஜி? அகத்தெளிவுன்னு சொல்லலாம். பட் ஆனா இது ஒரு ஜேர்னிங், இது ஒரு ப்ராசஸ். நிகழ்காலத்தில் இருக்கும்பொழுது இப்ப நீ எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு பதில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் ரியலைசேஷன் லீட்ஸ் டு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது நீங்க ஒன்ன உணர்றீங்க, அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குது. பட் அதை இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லலாம். நீங்க வந்து இப்ப கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு சொல்றீங்களே, கன்சிஸ்டன்சின்னு என்ன? தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அண்ட் கன்சிஸ்டன்சி ஆன் வாட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. கன்சிஸ்டன்சி ஆன் வாட். இப்ப நீங்க அந்த செல்ஃப் கரெக்ஷன் பண்றீங்கல்ல, அந்த செல்ஃப் கரெக்ஷனுடைய கன்சிஸ்டன்ட் ரிவ்யூ, கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட், அதுதான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். கரெக்டா இல்லையாங்க? அதாவது நீங்க செல்ஃப் கரெக்ட் பண்றீங்க, அந்த செல்ஃப் கரெக்ட் பண்றத தொடர்ந்து ரிவ்யூ பண்றீங்க, தொடர்ந்து நீங்க கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இன் யுவர் செல்ஃப் கரெக்ஷன் லீட்ஸ் டு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப புரியுதுங்களா? கன்சிஸ்டன்சி இன் யுவர் செல்ஃப் கரெக்ஷன், அதாவது தொடர்ந்து உங்களுடைய சுய மாற்றம், சுய சரிப்படுத்துதல், சுய மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்படும் பொழுது அது உங்களுடைய செல்ஃப் கரெக்ஷன்ல கன்சிஸ்டன்சியை கொடுக்குது. செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுடைய செல்ஃப் கரெக்ஷன்ல கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் பொழுது அது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனா வெளிப்படுகிறது. அப்ப செல்ஃப் என்கொயரி லீட்ஸ் டு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் கிளாரிட்டி லீட்ஸ் டு செல்ஃப் கரெக்ஷன், செல்ஃப் ரியலைசேஷன், கன்சிஸ்டன்ட் செல்ஃப் ரியலைசேஷன் லீட்ஸ் டு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப புரியுதுங்களா? அப்போ ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜுக்கும் அடிப்படை ஒண்ணு இருக்குது, பெட்டர்மெண்ட் ஒண்ணு இருக்குது. இப்ப செல்ஃப் என்கொயரி அடிப்படை. அங்க growth வந்ததுன்னா அது செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது. செல்ஃப் கிளாரிட்டிங்கிறது அடிப்படை. அங்க growth வந்ததுன்னா அது செல்ஃப் கரெக்ஷனா மாறுது. செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது அடிப்படை. கன்சிஸ்டன்ட் செல்ஃப் ரியலைசேஷன்ல growth வந்ததுன்னா அது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறுது. இப்போ நீங்க செல்ஃப் என்கொயரியில இருக்கலாம், இன்னும் நீங்க செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மாறாம இருக்கலாம். நீங்க செல்ஃப் கிளாரிட்டியில இருக்கலாம், செல்ஃப் கரெக்ஷனுக்கு மாறாம இருக்கலாம். நீங்க செல்ஃப் ரியலைசேஷன்ல இருக்கலாம், ஆனா செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்ம் மாறாம இருக்கலாம். இந்த ஜேர்னி தான் உங்களுக்கு, இந்த ஜேர்னியை ஏற்படுத்துறதுதான் இந்த 21 நாள். இப்போ உங்களுக்கு எதுல செல்ஃப் என்கொயரியில இருக்கிறீங்க, செல்ஃப் என்கொயரியில இருந்து செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மாறது எப்படி? கொஞ்சம் தமிழ்லையும் குருஜி. எதுல சுய தெளிவுல இருக்கிறீங்க, சுய புரிதலுக்கு மாறுறதுக்கு? எதுல நீங்க உங்களுடைய செல்ஃப் கிளாரிட்டி, சுய தெளிவுல இருக்கிறீங்க, அது உங்களுக்கு சுய சரிப்படுத்துதெல்லாம் மாறுறதுக்கு? எதுல நீங்க தொடர்ந்து தீவிரமா நடைமுறைப்படுத்துறீங்க, அது உங்களுக்கு மாற்றமாக மாறுது. சோ இந்த 21 நாள் அற்புதங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்தின் அணுகுமுறைகளை மேம்படுத்தி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சோ நீங்க 4:45 நெருங்குறீங்க. புதிதாக முதல் முறை இந்த வகுப்புக்கு வர்றவங்க, இந்த டைமுக்கு ஒரு விருந்தாளி உங்க வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. முதல் முறை இந்த வகுப்புக்கு வந்திருந்தீங்கன்னா, இந்த 4:45க்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவர் யாருன்னா தூக்கம் வரும்.
அதனால போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கங்க, தப்பு இல்லை. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க தூக்கத்துக்கிட்ட, முதல் முறையா வாழ்க்கையில என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு நான் எந்திரிச்சிருக்கிறேன்ப்பா, கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வாப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. கேமரா ஆன் பண்ணி வச்சீங்கன்னா தூங்கக்கூடாதுங்கிற கவனம் ஜாஸ்தி ஆகும். கேமரா ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா அப்படியே ஒரு செவுத்தோர இப்படி உட்கார்ந்து நல்லா இருக்குதே அப்படின்னு இப்படி அப்படியே கொஞ்சம் தலை சாஞ்சதுன்னா மொத்தமா தொங்கிரும். அதனால கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கணும். கேமரா ஆன் பண்ணி வச்சா நம்மளை கவனிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். நம்ம கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம முகம் வெளியே தெரியுதே அப்படிங்கிறதுக்காக நம்ம தூங்காம இருப்போம். தூங்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் இப்படி கண்ணை தூங்கிடக்கூடாது அப்படின்னு இப்படி கண்ணை இப்படி இப்படி ஆட்டுவீங்க. கொஞ்சம் கவனம் தப்புச்சு அவ்வளவுதான், இப்படி விழுந்துடும். அதெல்லாம் தப்பு இல்லை, எல்லாரும் அப்படித்தானே. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 to 5:30 உங்க கேமரா ஆஃப்ல இருந்தா நீங்க நல்லா சௌரியமா தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க தூங்கல அப்படின்னு நாங்களும் நம்புறோம். கொஞ்சம் பாருங்க, ஏதாவது பார்த்து பண்ணுங்க. ஓகே, ரைட், மகிழ்ச்சி. நன்றிங்க, நன்றி ஐயா. நான் தூங்கவில்லை, நான் அவன் இல்லை அப்படின்னு 2-3 கேமரா ஆன் ஆகுது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. ரைட், ஓகே. இப்போ நாம ஒரு ப்ராசஸ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்ன பண்றோம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு சில கேள்விகள் இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் தான் வாழ்க்கை இப்படி இருக்குதோ, நம்ம மட்டும் ஏன் தான் இப்படி சித்திரவதையை அனுபவிக்கிறோமோ, நம்ம மட்டும் ஏன் தான் இந்த மனுஷங்கிட்ட போட்டுட்டு படாத பாடுபடுறோம், நம்ம வாழ்க்கை எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறான். நீங்க யாரை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியும். அவன்லாம் பாரு வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன்லாம் பாரு அவன் குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், நம்ம மட்டும் ஏன் தான் இப்படி வேதனைப்படுறோமோன்னு இருக்கும். அப்படி ஒரு கேள்வி இருக்கா? அப்படி ஒரு கேள்வி இருந்ததுன்னா நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன சரியான பாதை அப்படின்னா, நாம ஏதோ ஒண்ண சரியான முடிவு எடுக்கிறதுக்கான காலம் வந்து விட்டது. சரி, நம்மளை தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நாம மட்டும்தான் கஷ்டப்படுறோமா? இது நியாயமான கேள்விதான். நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படி நம்ம ஆசைகளை விருப்பங்களை செயல்படுத்த விடாம நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நியாயமான கேள்விதான். ஆனா நம்ம எண்ணத்துக்கு ஏத்தாவாறு, அவர்களுடைய எண்ணத்துக்கு ஏத்தாவாறு வாழ்க்கை வேற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொடுக்குது. சரி, இது எப்படி ஏற்படுகிறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு சின்னதா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பயணம் பண்றீங்க, ஒரு இடத்துல ஆரம்பிச்சு நீங்க பயணம் பண்றீங்க. இப்ப இந்த பயணத்துல போயிட்டே இருக்கிறீங்க. சில இடங்கள்ல ரோடு நல்லா இருக்கும், சில இடங்கள்ல போகும்போது மண் பாதையா இருக்கும், இன்னும் சில இடங்கள்ல போகும்போது அப்படியே ஒரு புதர் மாதிரி காடு மாதிரி 2 பக்கம் காடு மாதிரி இருக்கும். ஆனா இது பயணம் தான். இப்ப ரோடு நல்லா இருக்கும்போது ஆஹா நம்ம பயணம் நல்லா இருக்குதேங்கிற ஒரு அனுபவம் இருக்கும். கொஞ்சம் குழியும் குண்டும் மண்ணும் வரும்போது ஐயோ என்ன ரொம்ப வண்டி மோசமா போகுதேன்னு இருக்கும். கொஞ்சம் காட்டுக்குள்ள புதருக்குள்ள போகும்போது கொஞ்சம் பயமா இருக்குதேன்னு இருக்கும். பயணம் ஒண்ணுதான், நீங்க பயணம் பண்ற வண்டி ஒண்ணுதான், பயணம் பண்ற நோக்கம் ஒண்ணுதான். ஆனா அந்த பயணம் பண்ணும்போது எதை கடந்து போறீங்கிறத பொறுத்து தானே அனுபவம். நல்ல ரோட்ல போனீங்கன்னா அனுபவம் நல்லா இருக்குது, மண் ரோட்ல போனீங்கன்னா அனுபவம் வேற மாதிரி இருக்குது, புதருக்குள்ள போனீங்கன்னா அனுபவம் வேற மாதிரி இருக்கு. அதே போலதான் நம்மளுடைய லைஃப்ல இந்த ஜேர்னி, இந்த பயணம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு மேபி உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு வேணா பண கஷ்டம் இருக்கலாம், இன்னைக்கு வேணா கடன் இருக்கலாம், இன்னைக்கு வேணா உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா இது இப்படியே இருந்துராது, இந்த பயணம் இப்படியே இருந்துராது. இன்னைக்கு வேணா நீங்க போற இடம் காட்டு வெளியில புதர்ல போயிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு தார் ரோட்ல ஹைவேஸ்ல பைபாஸ்ல போறதுக்கான பயணம் இருக்குது. அதை நீங்க நகர்த்திட்டு போற அளவுக்கான ஒரு வைராகியம் வேணும், ஒரு தெளிவு வேணும். இன்னைக்கு வேணா உங்களுக்கு உறவுகள்ல சிக்கல் இருக்கலாம், ஐயோ இந்த வாழ்க்கை துணை வச்சுட்டு என்னால வாழ்க்கையை நடத்த முடியலையேங்கிற குழப்பம் இருக்கலாம். எல்லாரும் சொன்னாங்களே கல்யாணம் பண்ணாதன்னு, நான் பண்ணிட்டு படுற பாடு இருக்கேன்னு இன்னைக்கு யோசிச்சு என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது, வாய்ப்பில்லை ராஜாதான். ஆனால் அதை இன்னும் எப்படி சரியாக இன்னும் மேன்மைப்பட்டதாக மாற்றுவதற்கான அந்த பயணம் நம்ம கிட்டதான் இருக்கு.
அதே மாதிரி தொழில் எடுத்துக்கங்க. கொஞ்ச காலம் தொழில் நல்லா இருந்திருக்கும். இப்ப மேபி மார்க்கெட் டவுனா இருக்கலாம். இப்ப மேபி நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் கம்மியா இருக்கலாம். இப்ப மேபி ப்ராஃபிட் கம்மியா இருக்கலாம். ஆனால் இது இப்படியே இருந்துராது. இதற்கான மாற்றத்திற்கான ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்ததான் செய்யணும். அப்போ இங்க எல்லாமே எந்த இடத்துல நீங்க பயணம் பண்றீங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தினுடைய அணுகுமுறையை நீங்க மாற்றும் பொழுது அது வளர்ச்சிக்கான வழிவகுக்கும். அப்ப என்ன மாதிரியான அணுகுமுறையை மாத்துறது, எப்படி அணுகுமுறையை மாத்துறதுங்கிறது ஒரு 3 டைப்பை பொறுத்து இருக்கு. அவரவர்களுடைய பிலீஃப் பேட்டர்ன் எழுதிக்கங்க. அவரவர்களுடைய பிலீஃப் பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும், உங்க கூட பயணம் பண்றவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். நீங்க அந்த நான் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேன் இல்லையா, இந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப் என்கொயரி மூலியமா நடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த செல்ஃப் என்கொயரியே பிலீஃபை பொறுத்து மாறுபடுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சுய பரிசோதனை பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பிலீஃபை பொறுத்து. பிலீஃப்னா தமிழ்ல நம்பிக்கை. பிலீஃப்னா தமிழ்ல நம்பிக்கை. இப்ப என்னோட நம்பிக்கை என்னவா இருக்குதுங்கிறது பொறுத்துதான் என்னுடைய சுய பரிசோதனை மாறுபடும். என்னுடைய நம்பிக்கையை பொறுத்து சுய பரிசோதனை, என்னுடைய சுய பரிசோதனை பொறுத்து என்னுடைய சுய புரிதல். இப்போ உதாரணத்துக்குங்க, நான் ராசியே இல்லாத ஆளு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்க போனாலும் எனக்கு எல்லாம் கடைசியா கிடைக்கும், நான் வரிசையில் உட்கார்ந்தா கூட எனக்கு கடைசியா தான் வரும், இப்படி ஒரு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பிக்கையை வச்சுதான் சுய பரிசோதனை நடக்கும். சுய பரிசோதனையை வச்சுதான் உங்களுக்கு சுய தெளிவு கிடைக்கும், அதாவது சுய புரிதல் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, பிலீஃப். ரெண்டாவது ஹேபிச்சுவல் பேட்டர்ன், பழக்க சுழற்சி. முதல்ல நம்பிக்கை, சுய நம்பிக்கை. ரெண்டாவது ஹேபிச்சுவல் பேட்டர்ன், உங்களுக்கான என்ன பழக்க சுழற்சியில நீங்க இருக்கிறீங்க, என்ன மாதிரியான பழக்க சுழற்சியில நீங்க இருக்கிறீங்க. மூணாவது உங்களுடைய ஜெனட்டிக் பேட்டர்ன், உங்க ஜீன் இருக்கு இல்லையா, உங்க டிஎன்ஏல சில பதிவுகள் இருக்கு. உங்க அப்பா அம்மா என்ன மாதிரியான அனுபவத்துல வந்தாங்க, உங்க தாத்தா பாட்டி என்ன மாதிரி இருந்தாங்க, அந்த ஜீன்லயே நமக்கு சில பதிவுகள் இருக்கும். இது மூன்றுமே காரணம் உங்களுடைய செல்ஃப் என்கொயரிக்கும், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும், செல்ஃப் கிளாரிட்டிக்கும், செல்ஃப் கரெக்ஷனுக்கும், செல்ஃப் ரியலைசேஷனுக்கும், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இது மூணும் அடிப்படை. உங்க நம்பிக்கை, உங்களுடைய பழக்க சுழற்சி, உங்களுடைய ஜெனட்டிக் பேட்டர்ன். அப்ப இந்த 21 நாள்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்குவீங்கன்னா, நீங்க என்ன மாதிரியான நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறீர்கள், என்ன மாதிரி பழக்க சுழற்சியில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான ஜெனட்டிக் பேட்டர்ன் இருக்குது, இது மூணையும் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டு அந்த அனுபவத்தை அணுகுமுறைகளாக மாற்றி அதை நீங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிறத இந்த 21 டேஸ்ல தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த 21 நாள் நீங்க செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்னன்னு சொல்றேன். அதை கொஞ்சம் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நீங்க செய்ய வேண்டியது, ஷார்ப்பா 3:55க்கு நீங்க லாகின் ஆயிரணும். 3:30 மணிக்கு எந்திரிச்சிருங்க, குளிச்சிருங்க, 3:55க்கு லாகின் ஆயிரும். யாருக்காவது வேக்கப் கால் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம குரூப்ல மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கப் கால் கொடுப்போம். 3:30 மணிக்கு நான் எனக்கு யாராவது வேக்கப் கால் தேவை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேக்கப் கால் கொடுப்பாங்க. ஸோ நேரத்துல எந்திரிச்சிருங்க, குளிச்சிருங்க. 3:55ல இருந்து 4 மணிக்கு முன்னாடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி, கிளாஸ் ஆரம்பிக்கிற 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் ஆயிருங்க. ரெண்டாவது, கம்பல்சரி உங்க கேமராவை ஆன்ல வச்சு உட்காருங்க. கிளாஸுக்கு உள்ள வந்ததுல இருந்து நிறைவு வரைக்கும் கேமராவை ஆன்ல வச்சு உட்காருங்க. நீங்க கேமராவை ஆன்ல வைக்கும் போது உங்க ஃப்ரேம்ல தலைக்கு மேல கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்சாவது ஃப்ரேம்ல தெரியணும். நீங்க இந்த ஃப்ரேம் கட் ஆகுற மாதிரி வைக்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்சாவது தெரியும். உங்களுடைய அந்த ஃப்ரேமை அப்படி அலைன் பண்ணிக்கங்க. அடுத்தது, இந்த 21 நாளும் ஆப்சண்ட் ஆகாம வாங்க. ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாதீங்க. மேக்சிமம் ஆப்சண்ட் ஆகாத ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். நீங்க இங்க உள்ள தெளிவா நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணாம வர்றதுக்கான ஒரு கியூரியாசிட்டி இங்க கிடைக்கும். பட் வேற ஒரு வேலையை ப்ரியாரிட்டி கொடுக்காம இந்த 21 நாளும் இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு செல்ஃப் சேஞ்ச் நடக்கும், சுய மாற்றம் நடக்கும். அடுத்தது, கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயம் இருக்கு. ஒண்ணு,
உங்க வீட்டிலிருந்து வெளியே வந்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டுல இல்ல காம்பவுண்டுக்கு வெளியே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை எடுத்து எறும்புக்கு நீங்க வைக்கணும். டெய்லி அங்க போயிட்டு இருக்கிற எறும்புக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வைக்கணும். 2வது, பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும். பறவைகளுக்கு தண்ணி வைக்கலாம், அரிசி வைக்கலாம், உணவு வைக்கலாம், கோழிக்கு அரிசி போடலாம், பேர்ட்ஸுக்கு ஏதாவது நீங்க பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். 3வது, நாய்க்கு உணவு கொடுக்கறது, பிஸ்கட் போடுறது, வரிக்கி போடுறது. ஸ்ட்ரீட் டாகுக்கு நான் சொல்றது, சார் நானே என் வீட்டுல ஒரு நாயை வளர்த்துறேன், 3 வேளை நான் சோறு தான் போடுறேன், அதெல்லாம் கணக்குல வராது. ஸ்ட்ரீட் டாகுக்கு போடணும். ரைட்டுங்களா? 4வது, பசுவுக்கு பழம் கொடுக்கலாம், இல்லைன்னா அகத்திக்கீரை கொடுக்கலாம். நீங்க போற வழியில உங்க வீட்டுக்கு நியர்பைல இல்ல கோயில்ல எங்கேயாவது பாக்குறீங்க, பசுவுக்கு வாழைப்பழமோ அல்லது அகத்திக்கீரையோ கொடுக்கலாம். 5வது, ஒரு நபருக்காவது இந்த 21 நாளும் நீங்க உணவு வாங்கி கொடுக்கணும். அன்னதானம், ஒரு சாப்பாடு. இல்ல அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு பன்னு வாங்கி கொடுங்க. யாராவது ஒருவருக்கு இந்த 5 ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறது, இதுக்கு பேரு ஜீவகாருண்யம்னு சொல்லுவோம். நம்மளுடைய டேர்ம்ல இதுக்கு பேரு ஜீவகாருண்யம்னு சொல்றோம். 5 ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறத தொடர்ந்து 21 நாட்களும் நீங்கள் செய்ய வேண்டும். சரிங்களா? இதுல நோ காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ணுங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். உங்க வீட்டுல உங்க குழந்தை பசியோட இருந்தா நீங்க என்ன மனநிலையில உணவு கொடுப்பீங்க? நம்ம குழந்தைக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா நம்ம என்ன மனநிலையில பரிமாறுவோம்? அந்த மனநிலையில நீங்க உங்க 5 பேருக்கும் கொடுக்கணும். அதுக்காக நாய்க்கு சாப்பாடு போடும்போது தட்டி கொடுத்து மகனே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமா கொஞ்சம் பாத்துங்க. நான் உணர்வுக்காக சொன்னேன். அதனால பிரதர் சொல்லிட்டாரு பையனுக்கு போடுற மாதிரி போயிட்டு அப்படியேன்னா அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க அங்க. ஏன்னா நீங்க போறது ஸ்ட்ரீட் டாக். நம்ம மனிதாபிமானத்தை தான் விதைக்கிறோமே தவிர நீங்க கவனமாவும் இருக்கணும். நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. ரைட்டுங்களா? அதையும் கொஞ்சம் பாத்துக்க. பாதுகாப்பாவும் இருங்க, மனிதாபிமானத்தோடும் இருக்கு. சரிங்களா? சூர்யா பிரதர் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஒண்ணும் இல்ல குருஜி. ஆக்சுவலா அந்த நீங்க சொல்ற 5 விஷயத்துல எப்படியும் எங்க வீட்டுல எல்லாம் நடந்துரும். மெயினா கேட்க வேண்டியது, இப்ப நான் வீட்டுல இருக்க 4 பேரும் அதை பண்ணணுமா, தனியா ஒரு ஆள் யார் பண்ணாலும் ரைட்டா? ஒண்ணு. நீங்க வகுப்பு அட்டன் பண்றவங்க பண்ணப்போ. 2வது விஷயம் இந்த ஒரு 10 வருஷமாவே எங்க வீடு மெயின் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கும். பக்கத்துல ஸ்பேஸ் நிறைய வச்சிருப்பேன். அந்த அந்த காலத்து வீடு. அந்த ஏரியால வர்ற எல்லா பசுமாடும் அங்கதான் படுத்திருக்கோம். வீட்டு வாசல்லாம் படுத்திருக்கோம். நம்ம வீட்டுல இருந்து என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கும். ஆனா என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல முரண்டு பிடிச்சி வாசல் அடைச்சே நின்னுக்கும். நம்ம அவசரத்துக்கு வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாது. இந்த மாடு இல்லை அடுத்த மாடு, ஆனா கண்டினியூஸா ஏதாவது ஒன்று வச்சுட்டே இருப்பாங்க. பட் ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு அவசரத்துக்கு வெளியே போகணும்னா அவங்க கொம்பை தூக்கி உள்ள வச்சுட்டு அந்த வாசல்லே நிற்கும். அப்படின்றப்போ ஒண்ணு தண்ணியை ஊத்தி விரட்டுறோம், இல்ல சில நேரங்கள்ல அந்த குச்சியை வச்சு லைட்டை தட்டி கொடுத்து விரட்டுறோம். இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் அதை பண்றப்போ அதுக்கான பலன் இருக்கா? ஏன்னா காலையில இருந்து வாசலை திறந்து வச்சாலே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒண்ணு அது அந்த இடத்துல அந்த ஏரியால அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு பார்டர் ஏதாவது கட்டி விடுங்க. ஒரு இது மாதிரி ஏதாவது பார்டர் மாதிரி ஏதாவது கட்டி விடுங்க. அதை தாண்டி வர இதுல இந்த விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல இருந்தே நம்ம வீட்டுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈஸிலி அப்ரோச்சா இருக்கணும். எல்லாரும் யார் வந்தாலும் எப்பனாலும் எங்க நைட்ல இருந்து அந்த காலத்துல நைட்ல வீட்டு வாசல்ல படுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணனால வீட்டு வாசல் அப்ரோச் கெட்டு போயிடும். அடுத்தவங்களுடைய அப்ரோச் கெட்டு போயிடும். எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் நைட் அந்த இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம், தண்ணி இன்னி கேட்பாங்க அப்படின்றக்கா எங்க வீட்டுல காம்பவுண்டால் எந்த காலத்துலயும் கிடையாது. அது முந்தி காலத்துல அது சரியா இருந்துச்சு, கிராமமா இருந்து வர்றப்போ. இப்ப நகரமயமாக்கல் வர்றப்போ அது ப்ராப்ளமா இருக்கு. பட் ஆனா அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கனால அதை நிப்பாட்ட மனசு வர மாட்டேங்குது. இல்ல அது இதுல 2 விஷயம் நான் பாக்குறேன். நீங்க சொல்றதுல 2 விஷயம் பாக்குறேன். நான் ரேடியோ சிட்டியில கூட நான் என்னோட கருத்துல கூட சொல்லியிருப்பேன். உதவுற மனப்பான்மை நல்லதுதான். ஆனா நம்ம உதவுறதையே மிஸ்யூஸ் பண்ற காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் விவரமாவும் இருக்கணும். இல்ல ஹெல்பிங், நீங்க ஹெல்ப் பண்ற மனநிலையவே உங்களையே அதை யூஸ் பண்ற மாதிரியான கட்டத்துக்குள்ளேயும் நீங்க உங்களை அனுமதிச்சுக்க கூடாதுல்ல. யூ கேன் ஹெல்ப் பீப்புள். நீங்க பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளா இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க தொடர்ந்து நல்லா இருந்தா தானே பிறர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது பண்ண முடியும். சரி, இப்ப நீங்க ஒண்ணு பாருங்க, அந்த பசு பழகுனதுனால தானே அந்த இடத்துல அது அப்படி இருக்குது இல்லையா? அது பழகிருச்சு, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அது பழகிருச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, விரட்டுறாங்கிறதுனால இல்ல, நீங்க அந்த விஷயத்த அந்த காரியத்தை அப்படி செயல்படுத்துறீங்க. அது ரொம்பவும் உள்ள எடுத்துக்காதீங்க.
இப்ப நீங்க அந்த இடத்துல மூவ் ஆகணும்னா நீங்க அதை அவங்ககிட்ட அவனுக்கு புரியுற மாதிரி தான் நீங்க சொல்லணும். அதே நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. ரைட்டுங்களா? ரைட். ஓகே. அப்போ 5 ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்குற இந்த ஜீவ காருண்யத்தை நீங்க தொடர்ந்து பண்ணணும். ரைட்டுங்களா? அடுத்தது, இப்ப நான் சொல்ற விஷயத்த 100% கவனமா வித்தவுட் ஃபெயில் நீங்க செய்யணும். ஒண்ணு, அன்றாட டெய்லி நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க தான் வாஷ் பண்ணணும். உங்க பிளேட்டை நீங்க வாஷ் பண்ணுங்க. உங்க வாஷ்ரூம்ஸ் டாய்லெட்ஸை நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணுங்க. உங்க துணியை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் மெஷின்ல போட்டு எடுங்க. இல்ல துவைக்கிறதா இருந்தா பண்ணுங்க. வீக்லி 1 டே ஒரே ஒரு வேளை இஃப் பாசிபிள் பர்மிட்டபிள் சமைங்க. ஏதாவது ஒரு ஃபுட்டு பண்ணுங்க. இதெல்லாம் இந்த 21 டேஸ்ல ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுனீங்கன்னா இது உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ரைட். அதுக்கப்புறம் ஒரு முதல் 4 நாட்கள் ரொம்ப பேசிக்கலா இருக்கும், பொதுவா இருக்கும். 5ஆவது நாள் தீட்சை இருக்கும். தீட்சைனா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரப்பி ஒன்று இருக்கும். அந்த தெரப்பிக்கு அப்புறம் புது பார்ட்டிசிபென்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம். அதனால அது வரைக்கும் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த 4 நாட்களுக்குள்ள உங்களுடைய பதிவுகளை உறுதி பண்ணிருங்க. யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ, இன்னைக்கு மேபி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறதுனால நீங்க ஒரு அறிமுகத்துக்காக வந்திருக்கலாம். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை பதிவு பண்ணிருங்க. ரெக்கார்டிங் வேணுங்கிறவங்க ரெக்கார்டிங்கை பதிவு பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம். அடுத்தது, உங்களுக்கு ஒரு மென்டார் அலாட் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்க 5th டேக்கு அப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன் தெரப்பிக்கு அப்புறம் உங்களுக்கு மென்டார்ஸ் அலாட் பண்ணுவோம். அவங்க உங்களை டெய்லி கைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. மென்டார்ஸ் வந்து லைஃப் கோச், நம்ம கிட்ட படிக்கிற லைஃப் கோச் பயிற்சி எடுக்கிற மென்டார்ஸ். அவங்க உங்களுக்கான சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் உண்டு. அதனால நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை மட்டும் பத்தாது, செயல்பாடும் இருக்கணும். செயல்பட்டா மட்டும்தான் தீர்வு. வெறும் நம்பிக்கை நமக்கு சொல்யூஷனை கொடுக்காதுங்க. செயல் தான் சொல்யூஷனை கொடுக்கும். அது உங்க பிசினஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா இருக்கலாம், உங்களுடைய மணி இஷ்யூவா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கண்டிப்பா இந்த 21 டேஸ்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ 4 to 5 எப்பவுமே நம்மளுடைய செஷன்ஸ் இருக்கும். 5 to 5:30 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்க கொஸ்டின்ஸை பிளேஸ் பண்ணலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க. அது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நடக்கிற சிக்கல்களாக இருக்கலாம், இல்ல இப்ப நீங்க கத்துக்கிற இன்னைக்கு நடத்தின பாடத்துல இருந்தும் நீங்க கேள்வி கேட்கலாம், இல்ல ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டதை நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கு, இதை நான் எப்படி இன்னும் அப்ளை பண்றது எனக்கு தெரியல, அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை நீங்க முன்வைக்கலாம், அதற்கான தெளிவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ரைட். ஸோ இதையெல்லாம் தாண்டிங்க என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், அன்னன்னைக்கு நீங்க லேர்ன் பண்றத, அன்னன்னைக்கு நீங்க கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை அன்னைக்கே அப்ளை பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய வரும். ஏன்னா இந்த வகுப்பே என்னன்னா கேள்வி கேட்கணும். ஒய், இது ஏன் நான் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கணும். அது கேட்டு பண்ணீங்கன்னா தான் நீங்க லாங் ரன்னுக்கு பண்ணுவீங்க. சும்மா பண்ணணும்னு நினைச்சா மேபி புரிதல் இல்லாம தான் நம்ம பண்ணுவோம், அதுக்கு ரிசல்ட் இருக்காது. அதனால நம்ம இமேஜினேஷனா இருக்கலாம், மித்தா இருக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஒய் இஸ் திஸ் ஹேப்பனிங், நான் ஏன் இதை பண்ணணும், எதனால இது நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பண்ணணும். இந்த கொஸ்டின் தான் இந்த 5 to 5:30. ஸோ இப்ப கேள்வி பதிலுக்கான நேரம் இது. உங்களுடைய கேள்விகளை நீங்க முன்வைக்கலாம். ஏற்கனவே இந்த வகுப்புல இருந்தவங்க உங்களுடைய அனுபவத்தையும் இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால
ஃபார் நியூ பீப்புளோடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏற்கனவே இதுல பயணம் பண்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க ஷேர் பண்ணலாம். எஸ், கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் வாட் எவர் இட் மே பி. போலாங்களா? குருஜி வணக்கம். வணக்கம் மகேந்திரன், பேசுங்க. மகேந்திரன் பிரதர் பேசுங்க. பிரதர் ஆக்சுவலா அந்த நம்பிக்கை, பழக்க சுழற்சி, ஜெனடிக் பேட்டர்ன் நம்ம அதை சொன்னோம் இல்லைங்களா, அது இப்ப இதுக்காக அதுல உள்ள இந்த கான்செப்ட், இந்த கண்டென்ட் என்ன பர்பஸ்க்காக? இல்ல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கண்டினியூவா இல்லையே, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. மகேந்திரன் பிரதர், உங்க வாய்ஸ் முழுமையா இல்லைங்க. நீங்க கேட்ட கேள்வி முழுசா டெலிவரி ஆகல. ஒரே விஷயம், வேற ஒரு கால் அலாரம் வந்தது, ஆக்சுவலா இந்த நம்மளுடைய நம்பிக்கை, பழக்க சுழற்சி, ஜெனடிக் பேட்டர்ன், அந்த மூணு நம்ம சொன்னீங்க இல்லைங்களா, அது என்னப்பா, இதுக்காக நம்ம அந்த கண்டென்ட் என்ன கான்செப்டுக்காக உள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை எனக்கு. சரி, இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் என்கொயரி வேணும், சுய பரிசோதனை வேணும். அப்பதான் உங்களுக்கு சுய புரிதல் கிடைக்குது. கரெக்ட் தானேங்க? எஸ் எஸ் எஸ். அந்த செல்ஃப் என்கொயரிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்ப நானும் ஹியூமன் தான், நீங்களும் ஹியூமன் தான். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான செல்ஃப் என்கொயரி நடக்கிறது. அப்ப என்னோட பிலீஃபை பொறுத்து என்னுடைய சுய புரிதல் நடக்குது, என்னோட செல்ஃப் என்கொயரி நடக்குது. உங்க பிலீஃபை பொறுத்து நடக்குது. என்னுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்னை பொறுத்து தான் அது நடக்குது. என்னுடைய ஜெனடிக் பேட்டர்னை பொறுத்து தான் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப எனக்கு அது புரியணும். நான் செல்ஃப் என்கொயரி பண்றதுக்கு முன்னாடி என்னோட அந்த 3 விஷயத்துல நான் என்னவா இருக்கிறேன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட செல்ஃப் என்கொயரியே சரியா நடக்குங்கிற. இப்போ ஒருத்தர் வளரும் போது அப்பா அம்மானால பயத்திலேயே வளர்க்கப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்க. அவருடைய செல்ஃப் என்கொயரி பயம் சார்ந்த உணர்வுகளாலதான் இருக்கு. இன்னொருத்தர் தைரியமாவே வளர்க்கப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய செல்ஃப் என்கொயரி கொஞ்சம் தைரியமா இருக்கும். இப்ப இங்க பிலீஃப் மாறுபடுதுல, அப்பா அம்மா வளர்த்துன இதுங்கிறது அந்த நம்பிக்கைனால அவருடைய செல்ஃப் என்கொயரி முறை மாறுது இல்லைங்களா? கிளியர்? ஓகே, தேங்க்யூ. நன்றி. நெக்ஸ்ட் கனிமொழி சிஸ்டர். வணக்கம் குருஜி. வணக்கம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் ஜி. அதாவது நான் ஜிஎஸ்டில 4 மாசம் தொடர்ந்து டிராவல் பண்ணேன். அதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல பயம் வந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டேன். அனலைஸ் பண்ணிட்டு அந்த பயத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். எப்போ பயம் வந்தாலும் இப்பவும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இந்த பயம், எதனால, அதான் நீங்க ஒரு 3 பேட்டர்ன் சொல்லி கொடுத்தீங்கல்ல ஜி, அப்ப அதை பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்ட்டு அதுல இருந்து வெளியில வர கத்துக்கிட்டேன். அடுத்தது என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு சில இடத்துல நோவே சொல்ல மாட்டேன் முன்னாடிலாம். முக்கியமா ஸ்கூல்ல ஹெச்எம் என்ன சொன்னாலும் நோ சொல்ல மாட்டேன். மேக்சிமம் அதை செய்யணும்னு நினைப்பேன். அப்போ எனக்குள்ள என்னோட ஒர்க்கை தாண்டி நான் அதிகமா எடுக்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகும். இப்போ என்ன அப்படின்னா, அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல முடியாதுன்னா அவங்ககிட்டயே ஸ்ட்ரெயிட்டா இல்ல இது இப்போதைக்கு எனக்கு முடியாது, இல்லைன்னா டைம் வேணும், அந்த மாதிரி சொல்ல கத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட கோபத்தையே காட்டுறது கிடையாது. காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவேன். மற்றபடி அந்த பிள்ளைங்கிட்ட எப்போதுமே அன்பா பேச கத்துக்கிட்டேன். அடுத்தது பெரிய பிளஸ் என்னன்னா, என்னோட ரொட்டீன்ல எக்ஸசைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டெய்லி 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது நீங்க நம்ம கிளாஸ்ல அடிக்கடி சொல்லுவீங்க மூச்சுல கவனம் வேணும்ட்டு. ஒவ்வொரு செகண்ட் அப்படி கவனிக்கணும்னு தெரியல, ஆனா அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அதை கவனிக்க கத்துக்கிட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை பத்தி எங்கேயுமே நெகட்டிவா பேசுறத அவாய்ட் பண்ணிட்டேன். அடுத்தவங்க பேசினாலும் அந்த இடத்துல நிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரேன். அடுத்தது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கேட்டேன், பாப்பா பஸ்ல இப்படி இடத்துக்கு அந்த இடம் சரியில்லை இந்த மாதிரி சொல்லுதான்னு கேட்டக்கு, நீங்க பாப்பாவுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பாப்பா அந்த மாதிரி பேசுறது இல்ல. சோ எந்தெந்த இடத்துலலாம் நான் கவனிச்சு அவளுக்கான இதை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதனால பாப்பாட்ட அந்த மாற்றம் தெரியுது. இதெல்லாம் நான் இப்போதைக்கு இங்க நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. எனக்கு இன்னொன்னு வேணும்,
ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட இப்போதைக்கு கிராட்டிடியூடு நன்றி உணர்வை வந்து என்னோட கிளாஸ் பிள்ளைங்களுக்கு மட்டும் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் பிள்ளைங்களுக்கு நான் என்னென்ன பண்ணலாம்? ஓகே, இது வந்து ஒரு நல்ல கேள்வியா பாக்குறேங்க நானு. இப்போ இந்த கிராட்டிடியூடு ஒரு விஷயமே எல்லாத்துக்கான ஒரு அடிப்படையா இருக்கும். நீங்க இந்த நன்றி உணர்வு ஒரு விஷயமே எல்லாத்துக்கான மாற்றத்திற்கான துவக்கமா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஆசிரியர் வந்து மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆக்சுவலா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் வந்து பாடத்தை சொல்லி கொடுக்கறத விட அந்த பாடத்தை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு அவன்கிட்ட எது தடையாக இருக்குதோ அந்த தடை, அந்த கலைகளை களைவதுதான் ஆசிரியருடைய வேலை. அது என்னன்னா, நீங்க சப்ஜெக்ட்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறது ஆசிரியருடைய வேலை கிடையாது. அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கும். அவங்ககிட்ட ஏதோ ஒரு மேபி அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியா இருக்கலாம், ஸ்லோ லேர்னரா இருக்கலாம், இல்லைன்னா அவனுக்கான ஒரு 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 கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். எது அவனுக்கு தடையாக இருக்குதோ அந்த கலைகளை களைவதற்கு பெயர் தான் ஆசிரியர். அதுதான் கல்வி. அந்த கல்வியை கொடுப்பதுதான் ஆசிரியருடைய உண்மையான வேலை. அப்ப நீங்க மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கலைகளை எப்படி களைய முடியும்? இப்ப நான் ஒரு விஷயத்த கத்துக்கும் போது எனக்கு இருக்கிற கலைகளை நான் எப்படி களைய முடியும் அப்படின்னா, கியூரியாசிட்டி தான் அந்த கலைகளை கலைக்கும். ஆர்வம். ஒரு மாணவர்களிடம் எப்பொழுது ஆர்வம் வருகிறதோ அப்ப அவன் பாடத்தை யாரும் சொல்லாம கத்துக்குவான். அந்த ஆர்வம் வருவதற்கு அடிப்படை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, சொல்லி கொடுக்கிறவங்கள பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். யார் பேசுறவங்கள அவனுக்கு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த பேசுறவங்க சொல்லி கொடுக்குறவங்களுக்கு பிடிச்சிட்டா நீங்க எவ்வளவு பெரிய டஃப்பான சப்ஜெக்டா இருந்தாலும் கூட இருந்து கத்துக்குவோம். சோ மாணவனை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் டஃப் இல்ல, அந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுக்கிறவங்களை புரிஞ்சுக்கிறதும் அந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுக்குறவங்க தான் டஃபா இருப்பாங்க. ஸோ அந்த கியூரியாசிட்டிய அந்த என்விரான்மெண்ட்ல கிரியேட் பண்ணணும். அப்ப மாணவர்களுக்கு என்ன கொடுக்கலாம்? அந்த என்விரான்மெண்ட்டை பெட்டரா கொடுக்கலாம். அப்ப அந்த என்விரான்மெண்ட்டை பெட்டரா கொடுக்கணும்னா ஆசிரியர்கள் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்த என்விரான்மெண்ட், அது ஆசிரியர், பெற்றோர்கள் எல்லாரும். அப்ப நீங்க கொடுத்துட்டு இருக்கிற கிராட்டிடியூடுவே பிரேயர்ல உங்க பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு 1 minute 2 minute கிராட்டிடியூட பிரேயர்லயே பண்ண முடியுமான்னு பாருங்க. பிரேயர் இருக்கு, டெய்லி பிரேயர் இருக்கு அப்படின்னா பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா காலையில என்டையர் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கிளாஸ்லயும் காமனா கிராட்டிடியூட சொல்ல முடியுமான்னு பாருங்க. அது ரொம்ப சிம்பிளா நடக்கணும்னா உங்க பிரின்சிபலை தூக்கி இங்க 21 daysல போடுங்க. நாங்க செய்ய வச்சாங்க. அது ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவங்க ஜாயின் பண்ணல. அவங்க ஜாயின் பண்ணலையா இல்ல ஜாயின் பண்ற வரைக்கும் நீங்க இன்னும் சொல்லலையா? இல்ல ஜி, நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஜி. அதாவது எப்படின்னா, வார்த்தையால சொல்லல, என்னோட ஆக்சுவலி நான் கிராட்டிடியூட் சொல்றதை சார் வந்து பாத்துக்காப்ல. நான் கிளாஸ்ல பிள்ளைங்கள பிராக்டிஸ் பண்ண வைக்கிறத சார் பாத்துக்காப்ல நின்று, ஆனா உள்ள வர மாட்டாங்க, பாத்துட்டு போவாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜி. நான் அதே மாதிரி இன்னொரு டீச்சர் சொன்னாங்க, என்னை பார்க்க வைத்து வச்செல்லாம் இருக்குனாங்க. அப்படி என்கிட்ட ஓப்பனாவே சொல்லுதாங்க. நான் சொன்னேன், அதுக்கு என்ன சொல்யூஷன் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீங்க அதை இன்னும் ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க எல்லாமே என்னன்னா ஒரு பிலீஃப் பேட்டர்னுக்குள்ளே இருக்காங்க ஜி. அவங்க நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க, நிறைய இதை அட்டன் பண்ணும்போது எல்லாரும் பொதுவா இதைத்தான் சொல்லுவாங்க அப்படிங்காங்க. அப்ப நம்மளோட டிரான்ஸ்பர்மேஷன் தானே அவங்கள உள்ள கொண்டு வரணும். சரி, இப்ப நீங்க முதல்ல இந்த கிளாஸுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்க பார்வை என்னவா இருந்திருக்கலாம். அது ரொம்ப பை நேச்சர் தானே. எல்லாரும் தான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாரும் தான் 49 ரூபா 99 ரூபான்னு போடுறாங்க, எல்லாரும் தான் 999 ரூபா. சரி, நம்ம நோக்கம் அது இல்லை. அது அவர்களுடைய புரிதல் இருக்கலாம், தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அது எதுவுமே இங்க உள்ள வரும்போது, இதை அனுபவிக்கும் போது, இங்க கிடைக்கிறது நமக்கு உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணும்போதுதான் அது தெரியும். நீங்க இது வரைக்கும் 21 days அட்டன் பண்ணவங்க சொல்லுங்க, 999 ரூபா வர்த்தா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க ஒரு 21 நாள் இது வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்களே, உங்களுடைய 999 ரொம்ப கம்மி. குருஜி 1,00,000 ரூபாய்க்கு ஒருத்தன் குருஜி. அதனால இந்த பாருங்க, இதெல்லாம் அனுபவம் தானே. இதெல்லாம்
இதெல்லாம் மனிதர்களுடைய புரிதல். இது உடனே வெளியே தெரியாதுங்கிற நம்ம அப்படி போய் இது விளம்பரப்படுத்த வேண்டியதும் இல்லை. இது விளம்பரப்படுத்துற நிகழ்ச்சி இல்லைங்க, இது தன்னைத்தான் உணர்ற நிகழ்ச்சி. நம்ம ஏன் உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு இதை கொண்டு போங்கன்னு சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. மார்க்கெட் பண்ண சொல்லல, உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ல. அதனாலதான் பாருங்க இந்த வகுப்புல வந்து போன வகுப்புல அட்டன் பண்ணவங்களுடைய வாழ்க்கை துணையெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்டை நீங்க இந்த என்விரான்மெண்ட் எப்ப நீங்க பெட்டர் பண்ணிக்கிறீங்களோ அப்ப இன்னும் உங்களுடைய எக்ஸலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப ஒருத்தர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்றதுக்கு அவர் கூட பயணம் பண்றவரும் சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணா இன்னும் கொஞ்சம் மைலேஜ் ஜாஸ்தி ஆகும்ல. அதனால பிரின்சிபல் புரிஞ்சுக்கிற வரைக்கும் பண்ணுங்க, இல்லைன்னா சொல்லுங்க சார் ப்ரேயர்லயோ அல்லது மார்னிங் ஒரு 2 minutes 3 minutes எல்லாருக்குமே காமனா நம்ம கிராட்டிடியூட சொல்லலாம்னு சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. ரைட்? கண்டிப்பா கண்டிப்பா ஜி. எங்க வீட்டுல எல்லாருமே எந்திரிச்சாச்சு. சிறப்புங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுமே ஒரு 6 o'clock மேக்சிமம் பிள்ளைங்களுமே குளிச்சுட்டு அந்த மாதிரி ஏர்லியராவே பிள்ளைங்களுமே இப்போ கிளம்பிடுவாங்க. அந்த அதை பறக்க 7 மணி 7:15 வந்து நான் கிளப்ப வேண்டி இருக்காது. காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு அவங்களும் கிளம்பிடுவாங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஜி. ஜிஎஸ்டிக்கு வந்தப்ப நான் என்னைய வந்து நிறைய விஷயத்துல கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இப்ப 2 மாசமா நான் கிளாஸ் அட்டன் பண்ணல. இருந்தாலும் நீங்க பேசினது, நீங்க கிளாஸ் எடுத்தது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ எந்த இடத்துல உடனே இதாகுதோ அந்த இடத்த உடனே அதை அனலைஸ் பண்ணி நான் எனக்குள்ள மாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசும்போதுமே அதை வந்து நான் கவனிக்கேன், அந்த பிள்ளைங்க என்ன இதுல பேசுறாங்க அப்படிங்கறத நான் அதையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஜி. கண்டிப்பா சொல்லுதேன் ஜி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ. நீ கொஞ்சம் முன்னாடி கேட்டீங்க 999 கொடுக்கறது ஒர்த்தா இல்லையான்னு. 999 கொடுக்கறது ஒர்த்து இல்லைங்கிறது இல்லை. மற்ற வேரியஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல எக்ஸ்பீரியன்ஸ்னா முதல்ல என்ட்ரி கொஞ்சம் கம்மியா வச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறமா இது கட்டணும், இப்படி கட்டணும், அப்படி கட்டணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப கிளீனா லைக் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ற லெவல்ல கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கு. உள்ள பயந்துட்டு வந்து நிறைய கிளாஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 99 rupees தான் கூப்பிடுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடியிற நேரத்திலேயே அதுலயும் என்ன இருக்குன்னா உடனே இப்பவே ஜாயின் பண்ண 15,000, 4 நாள் கழிச்சு ஜாயின் பண்ண 50,000, 60,000, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம்ஸ் ஏமாத்துறதுன்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த இதுல டெஃபினட்டா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தைரியமா இருக்கலாம். 999 கொடுத்து ரியலி வெரி குட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். எஸ், மணிமேகலை சிஸ்டர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இந்த இது வந்து 3rd month. ஃபர்ஸ்ட் மந்த் நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுட்டேன். 2nd month நான் என்ன பண்ணணும், நான் எந்த நிலைமையில இருந்து எங்க மாறணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இது 3rd month ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி. நான் வந்து இப்போ தனியாவே என்னோட செஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் வீட்டுல இருந்தா எடுக்கிறேன். ஸோ அதனால பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி அது எனக்கு ஒரு பெரிய ஏக்கமா இருந்தது. நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சரி பண்ணிருப்போம், பட் நம்ம குழந்தைங்கள பார்க்க முடியலன்னு ஒரு கில்ட் இருந்தது. இப்ப பசங்க கூட நிறைய டைம் இருக்கேன். அந்த பசங்க என்னோட வேலைக்கு ஏற்ற மாதிரி என்ன வீட்டை மாத்தி கொடுத்தாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த ரூமே மாத்திட்டாங்க சார். பசங்க சார் எல்லாம் சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறது மாதிரி அந்த ரூமே மாத்திட்டு இதெல்லாம் வேணாமா, இதை ஒதுக்கி வச்சிடலாம்னு சொல்ற அளவுக்கு பசங்க மாத்திட்டாங்க. பசங்க என் கூட இப்பதான் சார் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. அப்பா கூட தான் அட்டாச்சா இருப்பாங்களே ஒழிய அம்மா கிட்டன்னா அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி தான் இருப்பாங்க. இப்பதான் அவங்களுக்கு என்ன வேணும் சமைச்சு கொடுக்குறேன் சார் பசங்களுக்கு. இது வரைக்கும் நான் உண்மையா சொல்றேன், குக் பண்ணி கொடுத்தது. இப்பதான் இந்த 2 months தான் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் குக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னிறைவு நான் வந்து இங்க இருந்தேன். இன்னொன்னு என்னோட ஹஸ்பண்டும் இந்த செஷன்ல இருக்காரு, அது பெரிய ஹாப்பி. நீங்க சொன்ன மாதிரி மைலேஜ் கொடுக்கும்ல சார், அதனால புடிச்சு உள்ள தூக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுமே கேட்டிருக்காங்க, இது எந்த கிளாஸ், என்ன சொல்றாங்க, நீ வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறல்ல அப்படின்னு. இன்னொன்னு யோகா கிளாஸ்ல நான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு, ஆக்சுவலி நான் வந்து ஒரு சின்னதா ஒரு யோகா கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுல ஒரு 30 members வந்துட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு அது கேன்சல் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்ட பேசும்போது நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிலாம் இல்ல மேம், நாங்கெல்லாம் எப்பயுமே உங்க கூட இருப்போம்னு ஒரு சில டோல்லாம் கொடுத்தாங்க. அதை உணர்ந்த தருணமும் அன்னைக்குதான் நடந்தது. ஸோ இப்ப சிம்பிளா ஒரு 2 செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்காக நான் 5:30 to 6:30 ஒரு ஓன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இதுதான் என்னோட 2 மந்த்ஸோட ஜேர்னில எந்த கிடைச்சது. தேங்க்யூ சார். நன்றி 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 சிஸ்டர். நன்றி நன்றி நன்றி. என்னன்னா ஒரு நானே பண்ணேன் சார். இல்லைன்னா நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்பேன். பட் யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்கல. ஈவன் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட ஹெல்ப் கேட்கல. நானே கிரியேட் பண்ணி நானே ஓபன் பண்ணி அதை செக் பண்ணேன். அது 100% சக்சஸ் ஆனது. இன்னொன்னு என்னோட கிளாஸ் அப்படின்னு நான் எடுக்கிறப்போ அந்த ஹாப்பினஸ் சொல்ல முடியாது. ரியலைஸ்ட் என் பசங்க கூட நான் டைம் இருக்கு நேற்றுலாம் விளையாண்டோம், ஷட்டில்காக் விளையாண்டோம், விளையாடுறதே இல்லை, வா தூங்கு டைம் ஆயிடுச்சு காலைல கிளாஸ் இருக்கு அப்படியே இருந்தேன்னா சரி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் வீட்டுல. தேங்க்யூ. சிறப்புங்க சிறப்பு. நன்றி 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 நன்றி. எஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேசலாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம் சார். சார் இது 3rd month அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். 21 days நானு. என்னன்னா சார் இந்த ஜீவகாரியம் சொன்னீங்கல்ல சார். ஜீவகாரியங்கிறது 5 ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறதுங்க. எறும்புக்கு நாட்டு சக்கரை வைக்கிறது. அதான் சார் அதை டெய்லி பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் நிறைய ஃபாலோ பண்ணுவோம். அதுல முக்கியமா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் சார். டெய்லி காலையில் 8 மணிக்குள்ளேயே வச்சுடுவோம் சார். நம்ம வச்சுட்டு வைப்போம். ஒரு ஹாப்பியா இருக்கு சார். போய் பார்ப்போம் எறும்பு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். பரவாயில்ல இவ்வளவு எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு நம்ம எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டு டெய்லி வைக்கலன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சில நேரம் ஒரு சில நாளுங்களை மிஸ் ஆயிடுது சார். இப்போ வைக்கும் போது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தா இருக்கும். அது எப்படின்னு தெரியல. அப்புறம் தானியங்களை விதைச்சு விட்டுருவோம் சார். அங்க இங்கேயும் வச்சிருவோம். அது சாப்பிட்றாங்களா என்ன எதுவும் பார்க்க முடியும் சார். அப்புறம் நாய்களுக்கும் உணவு கொடுத்துருவோம் சார். பசுகளுக்கும் அகத்திக்கீரை டெய்லி கொடுத்துட்டு இருந்தோம் சார். கொடுக்கலாம் நம்ம எதுவும் சாப்பாடு ஏதோ கொடுக்காம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் சார். அப்படி ஆயிடுது சார். இது ரொம்ப பண்ணிட்டு இருந்தோம் தொடர்ச்சியா. ஒரு சில நாள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். பாக்கிலாம் பண்ணிட்டு இருந்தோம் சார் நல்லாவே. என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா சார், ஒரு லேண்ட் வச்சிருந்தோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா சேல் பண்ணணும்னு பாக்குறோம். ஜாப் கொஞ்சம் பிடிக்கல சார், விட்டுட்டேன். ஒரு 5 வருஷமா ஒர்க் பண்ணது. அந்த லேண்ட் சேல் பண்ணாதான் இப்போதைக்கு நான் அடுத்த கட்டமா மூவ் பண்ண முடியுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டேன் சார். ஏன்னா எங்கிட்ட உள்ள பிஎஃப் செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு 3 மாசம் ரன் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டு இப்போதைக்கு அடுத்தது எனக்கு இந்த அமௌண்ட் வந்தாதான் நான் ரன் பண்ண முடியுங்கிற கண்டிஷன் வந்து போச்சு சார். கடைசியா பாத்தீங்கன்னா போன மாசம் திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. டக்குன்னு முடிஞ்சது. ஒரு 4-5 நாள் லேண்ட் ஆகி ஃபுல்லா செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு சார். ஏன்னா நம்பவே முடியல. எனக்கு எப்படி ஆச்சு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். பெரிய அனுபவமா பாத்தீங்கன்னா எனக்கு நினைச்சு பார்க்க முடியாது. அது மனசுக்குள்ளேயே அந்த இதுக்கு வரல எனக்கு. டெய்லி அந்த பயிற்சிகள் பண்றது, வரந்தொரு மனம்லாம் கொஞ்சம் இன்வால்மெண்டா பண்ணுவோம் சார். நான் நம்பிக்கையோட பண்ணிட்டு இருந்தோம். எப்படி எதனால நீங்க 21 நாள்ல கத்துக்கிறத செயல்படுத்துற வகுப்பு தான் வரம் தரும் மனம். வரம் தரும் மனம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே 5:30 6 மணி வரை இருக்கும். தயவு செய்து எல்லாரும் அதுல கடைபிடிங்க, அதுல கலந்துக்கங்க. அதுல நம்ம நன்றி உணர்வு, மேஜிக் பாக்ஸ், வாட்டர் தெரப்பி, இது 3ம் உங்களுடைய வளர்ச்சிக்கு பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட். ரொம்ப சந்தோஷம் செந்தில் பிரதர். உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப நன்றி. அதை நீங்க பதிவு பண்ணதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இன்னும் மென்மேலும் வளரணும். நீங்க தொடர்ந்து செயல்படுத்துங்க. இப்ப நீங்க அந்த ஜீவகாருண்யம் பண்ணீங்க, அந்த வியாபாரம் நடந்ததுல, அதனால இன்னொரு 10 பேத்துக்கு சேர்த்து ஒரு உணவு கொடுத்துருங்க. அத மனசுல நினைச்ச ஒரு நன்றியோட ஒரு 10 பேத்துக்கு இன்னொரு உணவு கொடுத்துருங்க. ஒரு அன்னதானம். அதான் கோயில் திருவிழா நடந்துச்சுங்க சார். பணம் வந்த உடனே அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நார்மலா ஒரு நபர் கொடுப்போம் சார். 34 பேர் கொடுத்தோம் சார். ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்தோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் அதுல இன்னும் கொஞ்சம் ஃபண்டு தனியா எடுத்து வச்சுட்டு எந்த நேரம், ஏன்னா ஒரே நாள்ல நிறைய பேர் கொடுக்க முடியும் சார். ஏன்னா அதுல ஃபுட்டு. சந்தோஷம். சிறப்பா பண்ணுங்க செந்தில். வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் ஒதுக்கி வச்சிருக்கேன் சார். நன்றி. சிறப்பு சிறப்பு. இன்னும் ஒரு சந்தேகம் சார், அந்த அமௌண்ட் கொஞ்சம் எந்தெந்த லோனை க்ளோஸ் பண்றது, இஎம்ஐ இதெல்லாம் இருக்கு, எதை எப்படி பண்றதுன்னா கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்கு. 1-to-1 போட்டிருக்கோம் சார். எங்களுக்கு நீங்க டேட் கொடுத்த அன்னைக்கு எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க சார். அதனால என்னால கலந்துக்க முடியாம போயிட்டு சார். வாங்க இப்ப அடுத்த ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. 1-to-1 வாங்க. 1-to-1ல நம்ம அதை வச்சு பண்ணிடலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. எஸ் நெக்ஸ்ட். வணக்கம் குருஜி. நான் வினோத் பேசுறேன், சென்னையில இருந்து. நான் இந்த 21 நாள் அற்புதங்கள்ல தொடர்ந்து 4 மாசம் முடிஞ்சு இது 5வது மாசமா நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்.
குருஜி இந்த 4 மாசம் முடிஞ்சது. நேற்று நைட்டு திரும்பவும் சண்டை வந்துச்சு குருஜி, எனக்கும் ஒய்ஃபுக்கும். என்ன சண்டைனா, இன்னும் நீங்க மட்டும் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க, நான் வரணும், என்ன இன்னும் பே பண்ணலையே, ஏன் ஜாயின் பண்ணலையேன்னு ஒரு சண்டை நடந்தது. ஃபர்ஸ்ட் 2 நாள் ஃப்ரீ கிளாஸ் தரமா இருக்கும், நீ அட்டன் பண்ணிட்டு அப்ப வேணும்னா ஜாயின் பண்ணிக்கமா அப்படின்னா. இதுல என்ன கேள்வி இருக்கு, நீங்க முதல்ல இப்ப பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே நைட்டே பே பண்ணிட்டு தமிழ் செல்வி சிஸ்டருக்கு அனுப்பிச்சிட்டு ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில என்னதான் குருஜி அவங்க எழுப்புறாங்க 4 மணி ஆயிடுச்சுன்னா, அந்த வழக்கம் போல அலாரத்தை நான் டைம் மாத்திட்டே இருக்கேன், சீக்கிரம் எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுப்புறாங்க. இன்னொரு அதிசயம் என்னன்னா, பொண்ணு 4:30க்கு பொண்ணு வந்துட்டு நான் ஒரு 5 மணிக்கு எழுப்பி விடு, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. நாங்க தூங்கிட்டு இருந்தா அவங்க எல்லாருமே தூங்குவாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம்ன்றது இப்ப புதுசா வந்தவங்களுக்கு சொல்லணும்ட்டு அவங்களுக்கு இந்த இது சொன்னோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த இது அன்னதானமும் பண்ணிட்டு இருக்கோம். சில டைம் வாங்கி பண்றோம், சில டைம் வீட்லயே சமைச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். அது முதற்கட்டமா இப்போ ஒரு 51 பேருக்கு மாசம் கொடுக்கணும்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதையும் பண்ணிட்டு இருக்கோம் குருஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க சொல்றதை எல்லாம் கேட்குறோம், செயல்படுத்துறது ரொம்ப கம்மியா இருக்கு. செயல்படுத்தினா இன்னும் பெரிய மாற்றம் வரும்ன்றது மட்டும் நம்பிக்கை இருக்கு. பண்றோம். அந்த செயல்படுத்துறதுக்கான ஒரு ஊக்கத்தை நீங்க கொடுக்கணும்ன்றது கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எதுவும் பேச வரல. நன்றி. நன்றி 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 மிஸ்டர் ராமு. வணக்கம் குருஜி. வணக்கம்ப்பா. பிஎஸ்சில ஜாயின் பண்ணிருக்க, புதுசா ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நபரா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு குரு தேவைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உசேன் போல்ட்டே எடுத்துக்கோங்க, அவரோட திறமை அவருக்கு தெரிஞ்சிருக்காரு குருஜி. ஒரு குருவான அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் உசேன் போல்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு திறமை இருக்குன்னே தெரிஞ்சிருக்கு. இப்போ எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் எங்க வாழ்க்கையில இருக்க நல்ல கெட்ட விஷயங்களை விலக்கி நல்ல விஷயங்களை மேம்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதுக்கு நேரத்துல ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருஜி. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த 5 மாசத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையில ரொம்ப அனலைஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. எஸ் மிஸ்டர் சிவா ஜே. குருஜி ஒரே ஒரு நிமிஷம் குருஜி. அப்புறம் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு நம்ம என்னமோ நினைப்போம், குருஜி மட்டும் எடுக்கிறாங்க அதுன்ட்டு. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ற தமிழ்ச்செல்வி சிஸ்டரா இருக்கட்டும், கவிதா சிஸ்டரா இருக்கட்டும், நித்யானந்தி சிஸ்டரா இருக்கட்டும், இவங்க போடுற எஃபெக்ட்லாம் சான்ஸே இல்லை குருஜி. ஏன்னா நாங்க ஒரு நாள்னா கூட நாங்க மிஸ் பண்ணிடுறோம். இவங்க எல்லாருமே டெய்லியுமே கண்டினியூஸா அதுக்காக ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கும் இந்த நேரத்துல பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க போடுற எஃபெக்ட் ரொம்ப பெரிய எஃபெக்ட். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எந்த டைம்ல கால் பண்ணாலும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி மரியாதையா அந்த பதில் சொல்றதெல்லாம் வேற லெவல் குருஜி. நம்ம பே பண்ற பைசாவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சர்வீஸ் மைண்டா ஒரு இது பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுசா வந்தவங்களுக்கும் இது தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவு பண்றேன் குருஜி. நன்றி. நிச்சயமாங்க. நீங்க ஒர்க் பண்ணணுங்கிற மென்டாலிட்டியில இருக்கிறவங்கனால அப்படி பண்ண முடியாது. இது அதை தாண்டின ஒண்ணு. அவங்க 3 பேருமே இதை வெறும் ஜாபா பார்க்கல. அவங்க பீப்புளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துற, அவங்களுக்கு கிடைச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷனை இன்னும் 4 பேர்த்துக்கு கொண்டு போகணுங்கிற அவங்களுடைய எஃபர்ட் இப்ப நான் முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல நாம எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இப்ப அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நான் டைமுக்கு கண்டென்ட்டை கிளாஸா கொடுத்துட்டு போறது மட்டும்தான் நான் பண்றேன். மற்ற வேலையெல்லாம் பின்னாடி அவங்களுக்கு கால் அவங்க பண்ணும்போது எப்பயுமே பிஸியாவே இருக்கு குருஜி. இருந்தாலும் இவ்வளவு காலம் எப்படி அட்டன் பண்றாங்கன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதுவும் அதிகாலையில எழுந்துக்கிறாங்க, 2:30 மணின்றாங்க, 3 மணின்றாங்க, எழுந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா இவ்வளவு பண்ணி தராங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த 3 சிஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நிச்சயமா நிச்சயமா. அது பின்னாடி அவங்க வெனிலாவுடைய கோஆர்டினேஷனும் சப்போர்ட்டும் இருக்கிறதுனாலதான் என்னால முன்னாடி பயணம் பண்ண முடியுது. நன்றிங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங். சரி, சிவாஜி. Yes, morning, Sasikumar sir and the entire team. This is Shiva from Chennai, Mylapore. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த நான் உள்ளே வர்றது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்து இப்போ தான் லீவ் ஆனேன். மார்ச் 26 மே 26 லீவ் ஆனேன் லாஸ்ட்டாக. ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணுறேன். அதாவது சம்திங் லேர்ன் பண்ணணும். ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் செல்ஃபாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதாவது என்னன்னா நீங்கள் சொல்கிற அதே விஷயந்தான். என்னென்னா அட்ரஸ் பண்ணலை. ஏதோ ஒரு வழியில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் சோஃபார். அதாவது நான் சொல்கிறது மே 26க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இதுக்கப்புறம் வந்து ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க, 2 பசங்க. 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. ஆக்சுவலா கோயம்புத்தூர் தான் பையன். எம்சிஏ பண்ணிட்டு இருக்காரு. பிகாம் முடிச்சாங்க என்னோட டாட்டர். ஸோ தட் அவங்க என்னோட சன் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். அதாவது என்னன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதாவது அவருடைய ஏஜுக்கு வந்து ஒரு 21 ஏஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எனக்கு வந்து சில விஷயம் பேசும்போது இந்த ஒரு 1 மந்த்தாக நான் சொல்ல வருது. அது மூலியமா இருந்த ஒரு தேடல் தான் வந்து நான் ஆக்சுவலாக உங்களை பார்த்து சில விஷயம் நீங்கள் பேசும்போது சொல்லுவீங்க. ஆக்சுவலாக அது மாதிரி லாஸ் ஆச்சு. லாஸ்க்கு அப்புறம் வந்து நான் லைஃப்பை வந்து நான் ரீட்டைன் பண்ணி நான் ஒரு பெரிய சேஞ்ச் ஒர்க் கொடுத்து நான் மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னன்னா நீங்கள் சொல்ல வந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களுடைய அனுபவம் மேபி நீங்கள் மற்றவங்களுக்காக பேசியிருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. உங்கள் அனுபவத்தை நீங்கள் கொண்டு வரும்போது அந்த ஒரு இடத்துல இருந்து இவர் என்னவா மாறி இருக்காரு, அதை எப்படி மாற்றினாரு, தான் மட்டும் மாறல, தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மாற்றணும்னு ட்ரை பண்ணும்போது இருக்கிற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கேட்டேன். இந்த 1000 ருபீஸ் அந்த அதெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் தன்னை சார்ந்து இல்லை என்னோட விஷயத்த வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு இடமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த லைஃப்பில் இந்த ஒரு 44 இயர்ஸ் ஆகுது எனக்கு வச்சுன்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் தேடி போய் ஒரு விஷயத்த வந்து கேட்கணும், ஒருத்தவங்க பேசுறதை வந்து நம்ம வந்து லிசன் பண்ணணும். இந்த லைஃப்ல இது வரைக்கும் ட்ராவல் பண்ண விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் சோஃபார் வந்து என்னை வந்து புரிஞ்ச விஷயம் எதுவுமே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒரு 1 வீக்காக வந்து நான் வந்து நிறைய விஷயம் திங்க் பண்ணுறேன். அதாவது என்னன்னா நீங்கள் எப்படி அதை மாறி இதை கொண்டு வந்தீங்க, அது மேபி பணமாக இருக்கலாம். ஆனால் பணத்தை தாண்டி இருக்க விஷயத்தை வந்து இவ்வளோ பெரிய இப்போ அவங்க பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவங்க ட்ராவல் பண்ணி உள்ளே வந்து மாற்றிறது ஒரு 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 லேடி அவங்க பேசும்போது சொல்கிற விஷயம் அந்த ஒரு வார்த்தை அதை அதனுடைய புரிதல் அதை அவங்க எந்த அளவுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈவன் நம்ம ஃபேமிலிக்கே நிறைய விஷயம் வந்து தேவைன்றது தான். அது எப்படி மிஸ் பண்ணேன், அது எப்படி புரிஞ்சுக்காம போனன்ற விஷயம் மேபி இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து நான் என்னவா இருக்க போகிறத தாண்டி இதில் இருக்கிற விஷயத்த வந்து நான் என்னவா எடுத்துக்க போகிறன்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் இதை லிசன் பண்ணுற ஒரே ரீசன் தான். நிறைய நான் ட்ராவல் பண்ணுவேன். இந்த 4 o'clock 3:30 ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணி போய் ரீச் ஆகும், அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருவாங்க, அந்த டைம் போய் நான் ரீச் ஆகணும். 2 டிஸ்ட்ரிக்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் இருப்பேன். 3 days சென்னை, 3 days ஒரு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பேன். எனக்கு அந்த லெவலில் வந்து எனக்கு ட்ராவலிங் ஒரு பீரியட் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு ஒர்க்கோட கமிட்மெண்ட்டு. இங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு 3 hours 4.5 hours ஆகும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உட்காந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன், நீங்கள் பேசுகிற விஷயம்லாம் கேட்குறேன். ரீசெண்டாக அவங்க யூடியூப்ஸ்லாம் நிறைய விஷயம் கேட்டுட்டு இருந்தேன். அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது, ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இது இவங்கெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் பேசலை, ஆனால் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கணும்னா அதனுடைய ஆரம்பம் கண்டிப்பாக நீங்களே தான் இருப்பீங்க. அது என்டையர் இவங்க பேசுகிற விஷயத்தோட ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக தான் கண்டிப்பாக இருக்குன்ற விஷயம் தான். தட்ஸ் இட். மற்றபடி எனக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். நன்றி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நான் எப்பவுமே சொல்றது உண்டுங்க, ஒரு இடத்துல நான் இப்படிதான் என்னுடைய ட்ராஜடி மொமெண்ட்ல வந்து நீங்க அதை குறிப்பிட்டதுனால நான் இங்க சொன்னா மேபி அது எல்லாருக்குமான ஒரு செய்தியா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே துவண்டு போற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த துவண்டு போற இடம் வந்து எங்கேயோ ஒரு இடம் நம்ம தோத்த இடமா இருக்கும், இல்ல நம்ம ஏமாந்த இடமா இருக்கும், இல்லைன்னா நம்ம துரோகத்தை சந்திச்ச இடமா இருக்கும். ஏன்னா அங்கதான் நீங்க துவண்டு போவீங்க. இந்த துவண்டு போகும்போது நம்மளை நம்புறதுக்கு சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப நம்மளை தெரிஞ்சவங்க கூட நம்மளை நம்ப மாட்டாங்க. அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். ஆனா நம்மளை நம்பலன்னா வேற யாருக்குண்டான ஒரு விஷயத்தமா நாம நிமிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு டிராஜடிக்கல் பீரியட்ல யாருமே என்ன நம்பல, பணம் இல்ல, தற்கொலை மனநிலை வந்தாச்சு. அப்போ ஒண்ணுதாங்க நான் பண்ண ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணேன். எங்க என்ன கேட்க ஆரம்பிச்சு, நீங்க அந்த பாயிண்ட்டுக்காக நான் சொல்றேன். when I started listening, when I started receiving, அப்பதான் நான் என்னவா இருந்திருக்கிறேன், நான் வாட் ஐ வாஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சதே லிசன் பண்ணதுக்கு அப்புறம் தான். நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க உங்க எக்ஸாமின் பண்ணி எல்லாம் நீங்க உடனே எல்லாம் வராது. நீங்க லிசன் பண்றதா எக்ஸாமினுக்கே ஹெல்ப் பண்ணும். when you started listening, it will helpful for your self exam. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இது வரைக்கும் நீ உழைக்கவே ஆரம்பிக்கலையாடா, உழைக்கிறேன்னு சொல்லி ரைட் பர்சன் அட் த ராங் பிளேஸ்ல இருந்திருக்கிறியாடா நீ. ரைட் பர்சன் அட் த ராங் பிளேஸ், யூ ஷுட் பி ரைட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது இதுதான் ரைட்டுன்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். ஆனா அது ரைட் இல்லைங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது
ஒரு அபரிவிதமான சுதந்திரமான ஒரு உலகம் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இந்த சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா, இந்த சுதந்திரமே நாங்க அதுதான் எப்பவுமே சொல்லுவோம். இந்த நீங்க ஜிஎஸ்டிங்கிறது வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரீடம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரீடம். உங்களோட சுய புத்தியையும் சுதந்திரத்தையும் அடமானம் வச்சீங்கன்னா நீங்க லைஃப்ல முன்னேறவே முடியாது. சுய புத்தியையும் சுதந்திரத்தையும் நீங்க அடமானம் வைக்கவே முடியாது. இன்னொரு ஆள் நம்ம வாழ்க்கையை மாத்த முடியுமா? முடியாது. இன்னொரு ஆள் இம்பாக்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம். மாத்துறது நாம தான். அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நாம இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்க இந்த நிகழ்ச்சியில என்ன லிசன் பண்றீங்களோ, டவுட்ஸ் இருந்தா கொஸ்டின் பண்ணுங்க. பிளெண்டரா எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏதோ சொல்றாங்கன்னு கேட்காதீங்க. கொஸ்டின் எவ்ரிதிங். அது மித்தா இருக்கலாம், அசம்ஷனா இருக்கலாம். கேள்வி கேட்க கேட்கதான் கிளாரிட்டி கிடைக்கும். இன்னைக்கு 5:30 6 மணி வரைக்கும் ஞான தரிசனம்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. வாரத்துல மற்ற நாட்கள் எல்லாம் வரம் தரும் மனம் நடக்கும். இந்த வியாழக்கிழமை மட்டும் ஞான தரிசனம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நீங்க அதே போல இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை காலை 6:15 6:30 மணிக்கு ஞான விதைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க. இந்த ஞான விதை நிகழ்ச்சி ஃப்ரீ, அதுக்கு நோ காஸ்ட். வீக்லி 1 டே சண்டே அன்னைக்கு ஒரு ஜென்ரலா ஒரு லேர்னிங்காக நாங்க நடத்திட்டு வரோம். அதுக்கு பேரு ஞான விதைன்னு பேர். ஸோ அந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றுக் கொள்ளலாம். ஸோ மற்ற விஷயங்களை நம்ம நாளைக்கு காலையில 4 மணிக்கு பார்க்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்க அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வாழ்க விழிப்புடனும். மீண்டும் நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி. Thank you so much. Thanks to all.